Exercise 8.2 12th சம்மா ஒரு 3 வெக்டர்கள் கொடுத்துட்டு ஆகியவற்றை ஒரு முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளின் நிலை வெக்டர்கள் எனில் அந்த முக்கோணத்தின் சுற்றளவை காண்க. இப்போ நிலை வெக்டர்னு சொன்னாவே என்ன எடுக்க சொல்லியாச்சு சாமி? OA வெக்டர், இது OB வெக்டர், இது OC வெக்டர். ஸோ நிலை வெக்டர்னு சொன்னால் எடுத்துட்டு அந்த முக்கோணத்தின் சுற்றளவை காண்க. அப்போ சுற்றளவை காண்கன்னா கண்டிஷன் என்னது? ஃபார்முலா என்ன? சுற்றளவுனா என்ன? இல்லை கண்டிஷன் என்ன? ஃபார்முலா என்னன்னா 3 பக்கத்தையும் கூட்டணும். அப்போ 3 பக்கம் அப்படிங்கிறது AB BC CA. அந்த பக்க அளவுகளை கூட்டும் போது இந்த புள்ளிகளை கூட்டக்கூடாது, அதனுடைய என்ன அளவை கூட்டணும்? மேக்னிடியூட் அல்லது மாட் ஆஃப் AB plus mod of BC plus mod of modulus AC. இதுதான் அதனுடைய சுற்றளவு. எதனுடைய சுற்றளவு? முக்கோணத்தின் சுற்றளவு. AB கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன தேவை? எனக்கு BA மைனஸ் OA போனோமா, இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஓகே சாமி. அப்போது AB மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், BC மேக்னிடியூட் அல்லது மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் ஆஃப் AC வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் எழுதலாம். நான் புள்ளியாக மாற்றி எழுதிட்டா IJK 1 எத்தனை? 1 இருக்குது. வேறு என்ன? ஓகே தான். 1, 2, 3. இது 3, -4, +5, -2, +3, -7. இப்போ இங்கே பாருங்கள் சாமி. ஃபஸ்ட்டு AB போடலாம். AB வெக்டர் ஈக்குவல் டு என்னது? OB வெக்டர் மைனஸ் OA வெக்டரா? தட் இஸ் ஈக்குவல் டு OB. மேலே எழுதிக்கலாம் சாமி. OB என்னது? 3, -4, +5. OA பாருங்கள், +1, +2, +3. மைனஸ் தான் என்ன அர்த்தம்? குறியை நம்ம மாற்றணும்னு அர்த்தம் சாமி. அப்போ ப்ளஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கலாம். 5லேருந்து ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 5லேருந்து 3 போனால் 2, +2, -4, -2, -6, ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 3லேருந்து 1 போனால் +2. ஸோ இது வந்து AB வெக்டார் கிடச்சிச்சு. நமக்கு என்ன தேவை? மாடுலஸ் ஆஃப் AB வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ்ன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4. தட் இஸ் ஈக்குவல் டு 40 40 4 44 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44. ஓகே. அடுத்தது BC வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் அது கீழே போட்டுருங்க. BC வெக்டார் ஈக்குவல் டு, எனக்கு இடம் இல்லை. அப்படின்னா சாமி OC வெக்டார் மைனஸ் OB வெக்டார். இப்போ OC அப்படின்னுடைய புள்ளி எடுத்து எழுதுங்கப்பா. -2, +3, -7. OB பாருங்கள், +3, -4, +5. மைனஸ் தான் என்னது? குறியை மாற்றணும். அப்போ எல்லா இதனுடைய குறியை மாற்றுங்க. +3 -3 ஆகிடும், -4 +4 மாறிடும், +5 -5 மாறிடும், -7 -5 -12, ரெண்டுமே ப்ளஸ் தான். ஸோ +7, ரெண்டுமே மைனஸ், ஸோ -5. இது யார் சாமி? நமக்கு BC வெக்டார். இப்போ மாடுலஸ் ஆஃப் BC வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் வந்தாலும் தான் வரும், ப்ளஸ் வரும். அப்போ 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 7 ஸ்கொயர் 49 ப்ளஸ் 12 ஸ்கொயர் 144. தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லாத்தையும் கூட்டிக்கலாம் சாமி. 100, இது 150ன்னு வச்சுக்கலாமா? இல்லை 140 இது 190. இதுலேருந்து 1 கொடுத்துட்டு அங்கே 50 ஆகிடும். 190, 193. இது 193 கொடுத்தா 8, 11க்கு 1 மீதி 1, 218 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 218. ஓகே. அடுத்து நான் சாமி AC வெக்டார் ஈக்குவல் டு OC வெக்டர் மைனஸ் OA வெக்டர். அப்போ OCனுடைய புள்ளி எழுதிக்கலாம். -2 +3 -7 எழுதிக்கலாமா? OA வெக்டர் +1 +2 +3. மைனஸ் தான் என்னது? குறியை மாற்றணும். 3த்துக்கு குறியை மாற்றுங்க. +1 இருந்தால் -1, +1 இருந்தால் -2, +3 இருந்தால் -3. -2 -1 சேர்த்தா -3. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போடுங்க. +1, ரெண்டுமே மைனஸாக இருக்குது, -10. இது யாருமா? AC வெக்டார். இப்போ நமக்கு தேவையானது யார்? மாட் அல்லது மேக்னிடியூட் ஆஃப் AC ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்
இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர். இப்போது இதில் அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 10 ஸ்கொயர் 100 110 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 110. நமக்கு ஃபார்முலா என்ன சாமி? சுற்றளவுடைய ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏபி ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பிசி ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏசி அல்லது மேக்னிடியூட் ஆஃப். இப்போ சுற்றளவு ஃபார்முலா எழுதிக்கலாம். therefore முக்கோணத்தின் சுற்றளவு mod AB plus mod BC plus mod AC that is equal to square root of AB square root of 44 plus square root of 218 plus square root of 110. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க, எல்லாத்தையும் கூட்டி போடுவீங்க. இனிமேல் சொத்த உறுப்புகள் கூட்டி போடலான்னு சொன்னால் இல்லை, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேறு இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேறு இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேறு இருக்குது. சப்போஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். இது எல்லாமே வேறு வேறு எண்கள், சேமாக எதுவும் கிடையாது. அதனால் இது போட்டு 3மே போட்டுனான்னு போட்டுக்கலாம், அலகுகள் அப்படின்னு போடணும். ஏன்னா சுற்றளவுன்னு வந்துச்சுனாவே அலகுகள், பரப்பளவுன்னு வந்தால் சதுர அலகுகள், கன அளவுன்னு வந்துச்சுன்னா கன அலகுகள். ஓகே.